நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திருச்சி அப்துல் ப்ரோட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்கார்பியோவுக்கு ரொம்பவுமே வந்து ஃபேமஸ். எவ்வளோ ஸ்கார்பியோ இது வரைக்கும் எடுத்து உடனுக்குடன் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ ஸ்கார்பியோ வந்து இது வரைக்கும் சேல் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிளும் மஹிந்திரா ஸ்கார்பியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அதுவும் திருச்சி அப்துல் ப்ரோ தான் கொண்டு வந்திருக்காப்புல. இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வண்டியை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக தெரியலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறையா அப்டேட் வரும்போது உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். வாங்க இப்போ அப்டேட்குள்ளே போகலாம். மஹிந்திராவில் ஸ்கார்பியோ இதனுடைய மாடல் பார்த்திங்கன்னா 2007 மாடல். எஃப்சி அப் டு 2028 வரை கரண்டாக இருக்குது. இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எல்லா டயருமே பார்த்திங்க அப்படின்னா புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க. எல்லாமே பிராண்டடான டயர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஏசியை பொறுத்தளவுக்கு ஃபுல் கூலிங் கண்டிஷனில் இருக்குது. சீட்டை பொறுத்தளவுக்கு நியூ லெதர் சீட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பேட்ரி பார்த்திங்க அப்படின்னா நியூ பேட்ரி வந்து வச்சுருக்கிறாங்க. பவர் ஸ்டேரிங் வந்துடுது, பவர் விண்டோஸ் வந்துடுது, சென்ட்ரலாக் வந்துடுது. வண்டியினுடைய இன்ஜின் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள். அப்படியே ஃப்ரண்ட் சைட் லுக்லாம் பாருங்கள். ஃப்ரண்டில் பார்த்திங்க அப்படின்னா பம்பர், கொடி போஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் சைட் வியூ பாருங்கள். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள். சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்கள். நியூ சீட் கவர் தான் வந்து போட்டுக்கிறாங்க. ஃப்ளோர் மேட், கட் மேட் எல்லாமே வண்டியில் வந்து கிடக்குது. அந்த ஃப்ரண்ட் சைட் லுக்கே பாருங்கள். ஸ்கார்பியோ நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு ஒரு கெத்தான வண்டி தேடுறவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியை வந்து சொல்லலாம். ப்ளஸ் இப்போ இந்த டைம் எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ அதனால் ஸ்கார்பியோ நிறைய பேர் தேடிகிட்டே இருப்பீங்க. சும்மா கெத்தாக போகணும் அப்படின்னா ஒரு சூப்பரான வண்டி அப்படின்னு சொல்லலாம். வண்டியோடைய பேக் சைடு அஃபியரன்ஸ்லாம் பாருங்கள். ரியர் ஏசி வந்து உங்களுக்கு கால் பக்கம் வந்து வந்துடும். ஏசி எல்லாமே நல்லா கூலிங் கண்டிஷன் தான் சொல்லியிருக்காப்புல. அந்த ஃப்ரண்ட் சைட் வியூ எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஃப்ரண்ட் சைட் பாருங்கள். அந்த பம்பர் கொடுத்துருக்கதே லுக்கு செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு இடத்துல கொண்டு நிப்பாட்டினால அந்த தோரணையாக இருக்கும். கலருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அட்ராக்ஷனான கலர். டியூல் டோன் கலரில் இருக்குது, சில்வர் வித் பிளாக். வண்டி அந்த லுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மிரட்டலாக இருக்குது, அவ்வளோ தோரணையாக இருக்குது. ஒரு இடத்துல கொண்டு விட்டாலும் நிறைய பேர் நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷனான கலர். 2007க்கு இந்த வண்டி எஃப்சி பார்த்திங்கன்னா 2028 வரைக்கும், அதாவது ஒரு 5 வருஷம் வந்து கரண்ட் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோவுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் போல தாங்க, ஒரே ப்ரைஸ் தான். 3,25,000 சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது. கண்டிப்பாக நேரில் போனால் இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம திருச்சி அப்துல் ப்ரோவை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடனே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வண்டி எந்த அளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துருவாங்க. அதனால தான் அவங்க குயிக்காக வந்து ஷோல்டர் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. வண்டி வேணும்னா மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க. இது மாதிரி நிறைய அப்டேட் கலெக்ஷன் வேணும், அதுவும் திருச்சி அப்துல் ப்ரோவனுடைய அடுத்தடுத்த ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இதுபோல் குவாலிட்டியான ஒரு கார் அப்டேட் ரிவ்யூ சந்திப்போம். நன்றி.